Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பீகாரில் வந்து சட்டசபை தேர்தல் வந்து நடைபெற இருக்கு. தேர்தல் தேதி வந்து நவம்பர் 15ஆம் தேதி, வாக்கு எண்ணிக்கை வந்து நவம்பர் 14. பீகாரில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் வந்து 243 சட்டசபை தொகுதிகள் இருக்குது. மக்களவை தொகுதிகள் வந்து 40. ஸோ தமிழ்நாடு எடுத்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சட்டசபை தொகுதிகள் வந்து 234, மக்களவை தொகுதிகள் வந்து 39. ஸோ இந்த சட்டசபை தேர்தலை வந்து யார் நடத்துவாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 324 வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யாருக்கெல்லாம் தேர்தல் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பர்டிகுலர் ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து ஒரு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரை வந்து நியமனம் பண்ணுவாங்க ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ், லோக்கல் பாடிஸுக்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பஞ்சாயத்துக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் நம்ம கான்ஸ்டியூஷனில் 243K. ஸோ முனிசிபாலிட்டிஸுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 243ZT. ஸோ இந்த ரெண்டு ஆர்டிக்கிளுமே பார்ட் 9 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தற்காலிக நீதிபதிகள் நியமனம் 9 மாதங்களாக பரிந்துரைகளை அனுப்பாத உயர் நீதிமன்றங்கள். ஸோ அதிக எண்ணிக்கையில் வந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது உயர் நீதிமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தற்காலிக நீதிபதிகளை வந்து மத்திய அரசு வந்து நியமனம் வந்து செய்வாங்க. ஸோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா 224A. இது வந்து உயர் நீதிமன்றங்களில் தற்காலிக நீதிபதிகளை அமைத்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அதிக வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தற்காலிக நீதிபதிகளை அமைத்து கொள்ளலாம் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 127. ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கான அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஹைகோர்ட்டில் வந்து வழக்குகள் வந்து அதிக அளவில் நிலுவையில் இருக்கோ அங்கே வந்து தற்காலிக நீதிபதிகளை வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய கொலிஜியம்னு சொல்லும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இவங்க தான் அதுக்குள்ள லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அவங்க அதை பரிசீலனை பண்ணிட்டு அதில் ஏதாவது கருத்துக்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கொலிஜியத்துக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்தில் வந்து 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஸோ இவங்க அந்த லிஸ்ட்ல இருந்து தற்காலிக நீதிபதியை செலக்ட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மத்திய அரசு வந்து பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கி அவங்கள நியமனம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. நார்மலாக ஜட்ஜஸை செலக்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தற்காலிக ஜட்ஜஸை செலக்ட் பண்ணுறதும் இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அனுமதி கொடுத்த பிறகும் இதுவரைக்கும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. எந்த நீதிமன்றமும் இதுவரைக்கும் அந்த தற்காலிக நீதிபதிகளை அமைக்கிறதுக்கான அந்த பரிசீலனைகளை இன்னும் வந்து அனுப்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எஃப் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளர் நியமனம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடிய சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு படை தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இவங்க வந்து நம்முடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு, அதாவது இந்திய எல்லைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக பணியமர்த்தப்படுபவர்கள். ஸோ இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து முதலாக ஒரு பெண் விமான பொறியாளரை வந்து பணியில் அமர்த்தியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா பாவனா சௌத்ரி. ஸோ இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து 1965 தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை ஒரு தவறு. ஸோ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் உள்ள பொற்கோவிலில் பதுங்கியிருந்த ஜர்னைல் சிங் பிந்த்ரன்வாலே மற்றும் காலிஸ்தான் பயங்கரவாதியோட வந்து வெளியேற்றம் செய்வதற்காக 1984ஆம் ஆண்டு ஜூலை 1 முதல் 10ஆம் தேதி வரை இராணுவம் வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்திரா காந்தி இருந்த பீரியடில் தான் இந்த ஆப்ரேஷன்
ப்ளூ ஸ்டாரை வந்து நிகழ்த்தி இருப்பாங்க. ஸோ அதே ஆண்டில் வந்து சீக்கிய அந்த கோவிலின் புனிதத்தை வந்து கெடுத்துட்டாங்க இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் வழியா அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த சீக்கிய பயங்கரவாதிகளை வந்து அழிக்கும் பொருட்டு 1986 முதல் 1988 வரை ஆப்ரேஷன் பிளாக் தண்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நம்முடைய இராணுவம். பள்ளக்குறிச்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம். ஸோ கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்டோரல் ரோல்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண 18க்கு வயதுள்ள மேல் உள்ளவர்கள் எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த கிராம சபை. ஸோ அந்த கிராம சபா கூட்டத்தில் வந்து கிராமத்தில் ஏற்படுத்த வேண்டிய முன்னேற்றங்கள், கட்டமைப்பு, ஸ்கீம்ஸு இதெல்லாம் பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எந்தெந்த வருடத்தில் 6 நாட்கள் வந்து நடைபெறும். என்னென்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, நவம்பர் 22, மே 1 அண்டு நவம்பர் 1 இந்த 6 நாட்களில் வந்து நடைபெறும். ஸோ இந்த கிராம சபாவுடைய அந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் 243A வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகுதி 9 வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லப்பட்டிருக்கு.